திமுக ஆட்சி அமைந்ததும் ஓட்டு வீடு கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளித்து 10 லட்சம் பேருக்கு வீடு வழங்கப்படும் என பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளர் வாக்குறுதி அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதி திமுக வேட்பாளர் மதியழகன் போச்சம்பள்ளி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வெப்பலாம்பட்டி, சாமல்பட்டி, குள்ளம்பட்டி, கிட்டனூர், பெருகோபனப்பள்ளி உள்ளிட்ட 40 கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய மதியழகன், தமிழக முதல்வர் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து உள்ளார் என்றார். குறிப்பாக பெண்களுக்கு விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வி, இலவச மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வழங்கியுள்ளார் என்றார். தற்பொழுது மீண்டும் பல அறிவிப்புகளை திமுக தலைவர் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் 4 ஆண்டுகள் அதிர்ஷ்டத்தால் முதல்வராக இருந்தவர் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் ஆட்சியையும் கட்சியையும் சரியாக வழிநடத்த முடியாதவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆசி பெற்ற வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன். பர்கூர் தொகுதி சட்டமன்ற